ஹல்லேலூயா. இப்போ வெண்கல பலிபீடத்தை குறித்து நாம் ஏற்கனவே ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு நாம் பலிபீடத்தில் செலுத்தப்படுகிற பலியை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் யாருக்காக, சபையின் பிள்ளைகளுக்காக, அன்றைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த ஆண்டவரே காரியங்களை எல்லாம் உம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசரிப்பு கூடாரத்தின் ஆராதனை முறை இந்த பூமியில எங்களுக்கு நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆராதனையின் நிழலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. இதனுடைய நிஜம் எங்களுக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறீங்க. இந்த நிஜமான அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு இப்பொழுது நாங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நிழலான காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் எப்படி செய்தார்கள் என்பதை கற்றுக்கொண்டு எங்கள் ஆராதனை முறையிலே இப்பொழுது என்ன மாற்றத்தை, என்ன காரியங்களை பலி செலுத்தும்படி செய்திருக்கிறீர் என்பதையெல்லாம் நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொண்டு உம்மை ஸ்தோத்தரிக்க, உமக்கு பலி செலுத்த, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவர்கள் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 7:27, அவர் பிரதான ஆசாரியனைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு பலியானதினாலே இந்த பலியை ஒரே தரம் செய்து முடித்தார். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, 5 விதமான பலிகளை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பலிகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணப்பட்டது, செலுத்தப்பட்டது, செய்யப்பட்டது. அதை இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த 5 விதமான பலியில இந்த என்னென்ன பலி அப்படின்னா, முதலாவது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அடுத்து சர்வாங்க தகன பலி, அடுத்து போஜன பலி, அடுத்து சமாதான பலி. இந்த 5 விதமான பலிகளிலே 2 பலிகள் இருக்கு இல்லையா, பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக தேவனுக்கு செலுத்தும் பலி. மனிதன் தன் பாவத்துக்காக தேவனுக்கு செலுத்தும் பலி, தன் பாவம் நீங்கும்படி, தன் குற்றம் நீங்கும்படி தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலி தான் என்னது, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. சொல்லுங்க, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இப்படிலாம் ஏதாவது செலுத்தியிருக்கீங்களா, இப்படிலாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. உண்மைதானே? நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த பலியெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்மளை கர்த்தர் என்ன ஆக்கிட்டார்னா நீதிமான் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரையும் தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னவாக்குறார், நீதிமான் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. நம்மளை நீதிமான் ஆக்கின கர்த்தரை ஒரு விஷயம் கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா இருக்கு. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், 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 நன்றி. அதே போல இந்த 5 விதமான பலியில 3வது, 4வது, 5வது பலியாக சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3 பலியும் பிதாவாகிய தேவனுக்கு நாம் செலுத்தும் பலிகள். யாருக்கு செலுத்தும் பலிகள்? பிதாவாகிய தேவனுக்கு நாம் செலுத்தும் பலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு பலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த காரியங்களை எல்லாம் மொத்தமாக நீங்கள் போய் வீடுகளில் என்ன பண்ணுங்கள், வாசித்து பாருங்கள். யாத்திரை 31 அப்படியே நீங்கள் ஒரு 5-6 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்படுகிற பலியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. லேவியர் ஆகத்துக்கு போனீங்கன்னா 1
அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுட்டே இருக்கணும். ஒரு 7 அதிகாரம் வரையிலும் இந்த பலிகள் என்ன பண்ணப்படுகிறது, ஒவ்வொன்றாய் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவே நீங்கள் படிச்சிங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. இல்லை, என்ன எழுதியிருக்குதுன்னே உங்களுக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் விளங்குமா விளங்காதான்னு எனக்கு தெரியல. படிக்கும் போதே அது என்ன பண்ண முடியுது, நம்மளால் விளங்கி கொள்ள முடியலை. ஆனால் உண்மையாலுமே இந்த பலிகள் தேவனுக்கு பிரியமான பலிகள் என்று சர்வாங்க தகன பலியும் சமாதான பலி, போஜன பலி எல்லாம் என்ன பலியா, தேவன் விரும்புகிற பலி என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, முதல் பலி நான் இப்போ உங்களுக்கு சர்வாங்க தகன பலியை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சர்வாங்க தகன பலி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சர்வாங்க தகன பலிக்கு ஆடு, மாடு, புறா இவைகளில் ஏதேனும் ஒன்றை என்ன பண்ணலாம், பலி செலுத்துவதற்கு தெரிந்தெடுத்து கொள்ளலாம். என்னது, ஆடு, மாடு, புறா. புரியுதுங்களா? சரி, இந்த பலி செலுத்துவதை எங்கே செலுத்தணும் அப்படின்னு ஆசிரியப்பு கூடார படம் போடுங்களேன். எங்கே செலுத்தணும் அப்படின்னா, பலிபீடத்தின் வடதுபுறம் இந்த பலி எங்கு செலுத்தப்படும்னா, முன்னாடி இருக்க பாருங்க தகன பலிபீடம், அதன் வடபுறத்திலே இந்த பலி என்ன பண்ணப்படணும்னா செலுத்தப்படணும். உங்களுக்கு பெரிய ஒரு தொட்டி முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொட்டியின் வடதுபுறத்தில் தான் என்ன செலுத்தப்படணும்னா சர்வாங்க தகன பலி கொல்லப்பட வேண்டும். அந்த பலி மிருகம் கொல்லுமிடம் அதுதான். அந்த கொன்ற அந்த மிருகத்தினுடைய இரத்தம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இரத்தத்தை பலிபீடத்தில் என்ன பண்ணணும்னா அந்த அந்த பலி மிருகத்தினுடைய இரத்தம் சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிற அந்த பலிபீடத்தினுடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அது எங்கே தெளிக்கப்படணும்னா தகன பலிபீடத்தை சுற்றி தெளிக்கணும். இந்த பலிபீடம் இருக்குது பாருங்க, வெண்கல பலிபீடம், அதை சுற்றி அந்த பலி மிருகத்தின் ரத்தம் என்ன பண்ணப்பட வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும். இப்போ என்ன பண்ண வேண்டும், செலுத்தப்பட்ட பலியுடைய ரத்தம் பலிபீடத்தை சுற்றி என்ன பண்ண வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும். இந்த பலி மிருகம் பலிபீடத்தின் மேல் கட்டைகளை அடுக்கி, எங்க அந்த வெண்கல பலிபீடத்தின் மேல் கட்டைகளை அடுக்கி அதை என்ன பண்ணணும்னா முற்றிலும் எரித்து விட வேண்டும். குடல், முன்னந்தொடை ரெண்டையும் கழுவிடணும். மீதம் இருக்கிறதான அதனுடைய சரீரம் முழுவதும் தோல் உரிக்கப்பட்டு அங்கங்கள் எல்லாம் சந்து சந்தாக வெட்டப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பலிபீடத்தின் மேல் வைத்து முற்றிலும் என்ன பண்ணி விட வேண்டும், எரித்து விட வேண்டும். இதுதான் என்னது, சர்வாங்க தகன பலி. முற்றிலும் எரிக்கப்படுகிற பலி எது, சர்வாங்க தகன பலி. அப்படின்னா சர்வ அங்க தகன பலி. முழு உடலும் பலிபீடத்தின் மேல் வைத்து என்ன பண்ணப்பட வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். எந்த மிருகம் அப்படின்னா, நீங்கள் எதற்காக பலி செலுத்தும்படி சர்வ அங்க தகன பலி செலுத்தும்படி கொண்டு வந்த மிருகத்தினுடைய அந்த மிருகம் முழுவதுமாய் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டு என்ன பண்ண வேண்டும், எரிக்கப்பட வேண்டும். இது மிருகத்துக்கு. பறவைக்கு என்ன, பறவையை கொண்டு வராங்க, ஏழை யாராவது ஒருத்தர் கொண்டு வராங்க அப்படின்னா என்ன பண்ணனா, தலையை கிள்ளி அதனுடைய இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே வடிய விட்டுட்டு அதனுடைய இறைப்பையும் அதனுடைய மலக்குடலையும் எடுத்து இந்த வெண்கல பலிபீடத்துக்கு கீழே இருக்கிற அந்த சாம்பல் கொட்டுற இடத்துல போட்டுட்டு அந்த பறவையை ரெண்டாக்காம நெஞ்சை பிளந்து முழு அந்த பறவையையும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பலிபீடத்தின் மேல் வச்சு எரிப்பாங்க. இதுதான் என்னது, சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலி. பலி மிருகத்தின் மொத்த சரீரமும் என்ன பண்ணப்படும், தோல் உரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டுடும். இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்ன பண்றாருன்னா சுட்டரித்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அசுத்தங்கள் என்ன பண்ணப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. அப்பதான் நம்ம என்ன ஆகுவோம், பரிசுத்தம் ஆகுவோம். என்ன ஆகுவோம், பரிசுத்தம் ஆகுவோம். வெள்ளையின் என்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வெள்ளையின் என்று களிமை எப்படி நீக்கிறது, அதை உருக்கணும். அதை என்ன பண்ணணும், உருக்கணும். அப்பதான் எங்க எது நீங்கும் வெள்ளையிலிருந்து. அப்ப உருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நல்ல பனிக்கட்டி இருக்கிற இடத்துலயா வெள்ளையை கொண்டு போய் கொட்டுவீங்க?
நல்ல ஹீட்டாக இருக்கிற ஒரு உலை களத்துக்குள்ளதான் என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். அதுதான் என்னது, எரிக்கப்படுகிற ஒரு நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரு நிலை. நம்மளை பரிசுத்தமாக்குவார் கர்த்தர். எல்லாருமே அப்படி என்ன பண்ணுகிறார், அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். இதை மனதில் வைத்தா இந்த சர்வ அங்க தகன பலி. இது பாருங்க. அடுத்து போஜன பலி. இந்த போஜன பலி லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்த சர்வ அங்க தகன பலி 1ஆம் அதிகாரம், இது 2ஆம் அதிகாரம். போஜன பலி இது என்ன அப்படின்னா, மெல்லிய மாவு. இப்போ வச்சிருக்கோம்னா நம்ம கோதுமை மாவு, அதுபோல் இந்த மெல்லிய மாவு, இடித்து சலிக்கப்பட்ட மெல்லிய மாவு. சொல்லுங்க, இடித்து சலிக்கப்பட்ட மெல்லிய மாவுடன் எண்ணெய் சேர்ந்து எண்ணெயை வார்த்து அதோடு கூட தூப வர்க்கத்தையும் கொண்டு போய் இந்த பலிபீடத்தின் மேல் அந்த மாவு எண்ணெயோடு அந்த கலக்கப்பட்ட அந்த மாவு அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எரிப்பாங்க. இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா போஜன பலி. ஒரு தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவேளை போஜன பலி செலுத்தணும்னு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனால் அதனுடைய கைப்பிடி மட்டும் எடுத்து ஆசாரியன் என்ன செய்வார், பலியா செலுத்திடுவார். மீதி எல்லாம் யாருடையது அப்படின்னா அது ஆசாரியனுடையது. மீதி எல்லாம் யாருடையது, ஆசாரியனுடையது. அதனால தான் நீங்கள், உங்களுக்கு வேத பிரமாணம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல பதார்த்தங்களை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு பங்கை யாருக்கு கொண்டு வரணும், ஆசாரியனுக்கு கொண்டு வரணும். அதுதான் என்னது, போஜன பலி. எத்தனை பேர் கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களே மட்டும் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொரட்டை விட்டு தூங்குனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? எங்கேயாவது இந்த ஊழியக்காரியை நினச்சிங்களா, ஊழியக்காரி குடும்பத்தை நினச்சிங்களா? சாப்பிடும் போது கொஞ்சமாவது நினச்சோமா? ஆனால் அங்கே பலி செலுத்த போஜன பலி ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து அந்த வெண்கல பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தின பின்பாக மீதம் கொண்டு போகப்பட்ட எல்லா அந்த மெல்லிய மாவு, அதை பிசையப்பட்ட அந்த பதார்த்தம் முழுவதும் யாருடையது, ஆசாரியனுடையது. அதனால் நீங்கள் இன்றைக்கே போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. என்னால் அதை சாப்பிட முடியாது, நானே நிறைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன். நீங்கள் கொண்டு வராத வரலும் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை மாமா கொண்டு வராமல் ஒரு தடை சட்டியில் நீங்கள் அப்படி எண்ணெயை பிசைஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் ஒரு சின்ன பாகத்தை எடுத்து ஆசாரியன் என்ன செய்வார், பலிபீடத்தில் தூப வர்க்கம் போட்டு அதை எரிப்பாங்க. இதுதான் என்னது, போஜன பலி. இதை செலுத்தும் போது மாவுல உப்பு சேர்க்கணும். இந்த போஜன பலி எண்ணெயில் மாவு பிசைகிறல்ல, அப்போ என்ன பண்ணணும், மாவோடு உப்பு சேர்க்கணும். இது நிறைய நீண்ட டாபிக், அதனால் உங்களுக்கு அதை கொண்டு வரல. இந்த உப்பு சேர்ப்பது எதை காண்பிக்கிறதுனால் பரிசுத்தப்படுத்துவதை, கெட்டு போகாமல் இருப்பதை, அது அந்த பொருளை பாதுகாக்கிறதை அது என்ன பண்ணுகிறது, குறிக்கிறது. உப்பு சேர்த்து தான் என்ன பண்ண வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். போஜன பலிக்கு கொண்டு போகும்பொழுது மாவில் என்ன சேர்த்துருக்கணும், உப்பு சேர்த்துருக்கணும். இது என்ன பலி, போஜன பலி. அடுத்து பாருங்க, சமாதான பலி. இந்த சமாதான பலி லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சமாதான பலி செலுத்த போகும்போது என்ன கொண்டு போகணும்னா பசு, அதாவது பழுதற்ற காளை, பசுமாடு, ஆடு, இவைகள் ஏதேனும் ஒன்றை என்ன பண்ணலாம், பலி செலுத்துவதற்கு கொண்டு போகலாம். இதை எங்கே வெட்டணும் அப்படின்னா கூடார வாசலுக்கு முன்னே, ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்னே, அங்கே தான் என்ன பண்ணணும், இந்த பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தின பிற்பாடு, பலி செலுத்துவதற்கு முன்பாக என்ன பண்ணுனா அந்த காளையின் மீது சமாதான பலி இல்லையா, அதாவது அந்த காளையின் மீது யார் இந்த சமாதான பலியை செலுத்த போகிறாரோ அந்த மனிதன், அந்த குடும்பம் என்ன பண்ணணும், அந்த காளையின் மீது, பசுமாட்டின் மீது, ஆட்டின் மீது கையை வச்சு என்னுடைய பாவத்தை எல்லாம் இந்த என்ன பண்ணுகிறது, இந்த இந்த காளை சுமந்து எனக்கும் தேவனுக்கு இடையே சமாதானத்தை கொண்டு வருகிறது என்ற நினைவோடு கூட அந்த ஆசரிப்பு கூடார வாசல்லே பலி செலுத்துவார்கள். இதனுடைய பழி பொருள், இந்த காளை, பசு, ஆடு, இதில் எதை எடுத்து போஜன பலியாக, சமாதான பலியாக செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா கொழுப்பு, ஜவ்வு, இது ரெண்டை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஆசாரியன் எடுத்து தகன பலிபீடத்தில் பலி செலுத்துவாங்க.
புரியுதுங்களா? இந்த இந்த பலி, அதாவது என்ன பலி? சமாதான பலி. இது பார்த்தீங்கன்னா மீதமுள்ள இந்த பலி மிருகத்தின் மீதமுள்ள மார்பக, அந்த மாடு மற்றும் காளையினுடைய மார்பகம், அதனுடைய முன்னந்தொடை, இதெல்லாம் வந்து யாரை சேர்ந்தது என்றால் ஆசாரியனை சேர்ந்தது. இன்னொன்று, இந்த மீதமுள்ள பொருட்களை எல்லாம், போஜன பலியின் மீதமுள்ள பொருட்களை எல்லாம் அவனும், யாரெல்லாம் இந்த சமாதான பலிக்கு மிருகத்தை கொண்டு வந்தாங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா சமைச்சு எங்கே சாப்பிடணும்னா பிரகாரத்திலேயே சாப்பிடணும். அது தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை, ஐக்கியத்தை ஏற்படுத்துவதை அது குறிக்கிறது. என்ன பலி? சமாதான பலி. பலி மிருகத்தை கொண்டு வந்தவங்க எங்கே சாப்பிடணும்? பிரகாரத்தில். இப்போ நம்ம செய்கிறல கிறிஸ்மஸ் பண்டிகையில் என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய நம்ம சமாதான பிரபுவுக்கு நல்ல ஆடு வெட்டி எல்லாரும் பிரகாரத்தில் நின்று என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். பரிசுத்த ஸ்தலத்திலையும் சாப்பிட்றோம், பிரகாரத்திலையும் சாப்பிட்றோம். கர்த்தர் இந்த காரியங்களை நமக்கு செய்வது நமக்கும் இன்னும் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் எல்லாருக்கும் என்னத்தை கொடுக்கும் என்றால் சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலி தேவனோடு நமக்குள்ள ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த பலியை குறித்து நாம் இப்போ நம்ம லேவியராக 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சமாதான பலியை நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? நமக்காக செய்து முடித்திருக்கிறார். அது ரோமர் 5:1 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால தான் நம்ம இன்றைக்கு தேவன் அந்த பலியை செய்து முடிச்சிட்டார். நான் உங்களுக்கு பின்னாடி விளக்குறேன். அடுத்து பாருங்க, இந்த சமாதான பலி செலுத்தப்பட்ட இந்த பலி மிருகம், சமாதான பலி செலுத்தப்படுகிற அந்த பலிக்கு மட்டும் சில பிரமாணங்களை வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பலி மிருகம் எங்கே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். எங்கே கட்டப்பட்டிருக்க வேண்டும்? பலிபீடத்தின் கொம்புகளிலே கட்டப்பட்டிருந்துதான் இது என்ன பண்ணப்பட வேண்டும்? பலி செலுத்தப்பட வேண்டும். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணிகளால் கட்டப்பட்டது போல நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஆணிகளால் அவர் தொங்கவிடப்படவில்லை. வேறு என்ன காரியம் அதற்கு பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிதாவோடு நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள கீழ்ப்படிதலையும் அவர் நம்மேல் காண்பித்த அன்பையும் காண்பிப்பதற்காக அந்த பலி மிருகம் எங்க கட்டப்பட்டிருக்க வேண்டும்? பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலி மிருகம் எங்க கட்டப்பட்டிருக்க வேண்டும்? பலிபீடத்தின் கொம்புகளில், இல்லையா? இந்த பலிபீடத்துக்கு அந்த அந்த படம் போடுங்களேன். அதில் கொம்பு வச்சிருக்காங்க பாருங்க. வெண்கல பலிபீடத்துக்கு கொம்புகள் இருக்கு பாருங்க, 4 பக்கம். அதில் தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு தனக்குள்ள கீழ்ப்படிதலையும் மக்களோடு, மனிதர்களாகிய நம்மோடு அவருக்குள்ள அன்பையும் காண்பிக்கும்படி அவர் எங்கே கட்டப்பட்டிருந்தார் என்றால் சிலுவையில் என்ன பண்ணப்பட்டிருந்தார்? கட்டப்பட்டிருந்தார். தெரியுதா உங்களுக்கு? 4 கொம்புகள் இருக்கா? 4 மூலையிலும் இருக்கா? அங்கதான் என்ன பண்ணிருந்தது? பலி மிருகம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு முறை அந்த வெண்கல பலிபீடத்தை பாருங்க எல்லாரும், இருக்கா? அதுல தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறேன் என்பதற்காகவும், உங்களையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் என்பதற்காகவும் என்ன பண்ணார்? சிலுவையிலே தன்னை கட்டப்பட்டவராய் தொங்கவிடப்பட தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118:27 நாம் வாசிக்கிறோம். 118:27 பின்பகுதி பாருங்க. பண்டிகை பலியை கொண்டு வந்து பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். சங்கீதம் 118:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். கயிறுகளால் கட்டுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் எதனால் கட்டப்பட்டிருந்தார்? பிதாவுக்கு தன்னை கீழ்ப்படுகிறேன் என்பதற்காகவும், நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்காகவும் சிலுவை மரத்தை அவர் என்ன பண்ணார்?
ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இருந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பலிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் செலுத்த முடியாது. அப்படி செலுத்துகிற ஒரு காரியம் நமக்கு இருந்தாலும் நம்முடைய மனசாட்சி சுத்தப்படாது, சுத்தப்படுத்த முடியல. பின்னாடி உங்களுக்கு அதை விளக்குறேன். அல்லேலூயா. பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு உட்காந்துருந்தா கொஞ்சம் எழுப்பி விடுங்க. அவங்க பலிபீடத்தின் அந்த கொம்புகளிலே பலி மிருகம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது பிரமாணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொம்புகளிலே யூதாவின் பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, உங்களுடைய என்னுடைய பாவம் இந்த பலிபீடத்தின் கொம்புகளிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட இந்த பாவத்தை யார்தான் கழுவ முடியும் என்றால், நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் என்ன பண்ண வேண்டும்? பாவத்தை கழுவ வேண்டும். அதனால் தான் பலி மிருகம் செலுத்தப்பட்ட பொழுது அதிலிருந்து எடுக்கப்படுகிற இரத்தம் தகன பலிபீடத்தின் கொம்புகளில் என்ன பண்ணுகிறாங்க? பூசுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம்முடைய பாவம் என்ன பண்ணப்படுகிறது? கழுவப்படுகிறது. இங்கே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிச்சோன்னு சொன்னா, யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. யூதாவின் பாவம் எங்க இருக்கிறதா? பலிபீடத்தின் கொம்புகளில் பதிந்திருக்கிறது. அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணப்படுகிறது? கழுவி சுத்திகரிக்கிறது. பலி மிருகம், போஜன பலிக்கான அந்த பலி மிருகம் பலி செலுத்தப்படும் பொழுது அந்த பலிபீடத்தினுடைய அந்த இரத்தம் எங்க பூசப்படுகிறது என்றால், அது பலிபீடத்தின் கொம்புகளிலே பூசப்படும் பொழுது நம்முடைய இரத்தம் என்ன பண்ணப்படுகிறது? சுத்திகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க எந்த இரத்தத்தினாலும் என்ன பண்ண முடியாது? கழுவவோ மன்னிக்கப்படவோ முடியவே முடியாது. பாவ மன்னிப்பு இல்லாமல் என்ன இல்லை? ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்காக எழுதப்பட்ட நம்முடைய பாவம் எழுதப்பட்ட அந்த கொம்புகளில் இருந்து இயேசுவின் இரத்தத்தினாலே அது என்ன பண்ணப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். உங்க வீட்டுக்கு முன்னாடி உங்க பாவ பட்டியலை தொங்க விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டு வாசப்படியில கொண்டு வந்து உங்க பாவத்தை எழுதி ஒரு நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவு ஏன் நம்ம கொரோனா நாட்கள்ல கொரோனா வந்துச்சுல, அப்ப நிறைய வீட்டில் கொண்டு வந்து நோட்டீஸ் ஒட்டினாங்க தெரியுமா? என்ன பண்ணீங்க நீங்க? ஒரு ஆள் வெடுக்குன்னு பிடிச்சி கீழே போட்டுருச்சு. இதை பார்த்தாலே எனக்கு என்ன ஆகுது? டென்ஷன் ஆகுது. வராத கொரோனா வந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு அந்த கொரோனா ஒட்டின சீட்டை என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டா கிழிச்சு கீழே போட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கொரோனா உங்க வீட்டுக்கு வந்திருக்குதுங்கிற ஒரு நோட்டீஸ் ஒட்டுறதையே நம்மளால என்ன பண்ண முடியல? ஏத்துக்க முடியல. உங்க வீட்டுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சுத்தி மருந்து தெளிச்சுட்டானுங்க, என்ன பண்றதுன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம என்ன பண்ணல, போகல. உண்மைதானே? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாம போனவங்களாம் உண்டு. எங்களை மாதிரி தெரிஞ்சு போனவங்கலாம் தெரிஞ்சு யாருமே என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஏன்? வராத நோயை வந்த மாதிரி இவங்க ஊரே என்ன பண்ணிடுவாங்க, டமார் அடிச்சிருவாங்கப்பா அப்படின்னு. இப்போ சொல்லுங்க, நம்ம பாவ பட்டியல் நம்ம வாசப்படியில் ஒட்டி இருக்குது. நீங்க என்ன செய்வீங்கன்னு நான் கேட்டேன். பிசாசு ஒரு நாள் இப்படிதான் மார்ட்டின் லூத்தர்கிட்ட போய் ஒரு பெரிய பாவப்பட்டியலை இப்படி என்ன பண்ணான், பிசாசு காமிச்சானோ. அந்த பாவப்பட்டியலில் நிறைய மார்ட்டின் லூத்தருடைய பாவம் என்ன பண்ணப்பட்டிருந்ததான், எழுதப்பட்டிருந்ததான். அப்போ பிசாசு சொன்னானா, இங்க பார், நீ என்னதான் வல்லமையா ஊழியம் செஞ்சாலும் நீ இத்தனை பாவத்தையும் என்ன பண்ணியிருக்கிற, செஞ்சிருக்கிற. நீ யார் தெரியுமா, பாவி அப்படின்னு பிசாசு போய் மார்ட்டின் லூத்தரை பார்த்து சொல்லிச்சான். அப்போ அந்த மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், இத்தனை பாவத்தையும் செஞ்சது நான் தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என் பாவத்தை எல்லாம்
என் இயேசு தம்முடைய ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்கிறாரு, கழுவி இருக்கிறாருன்னு அவருடைய டேபிள் இருந்த சகப்பு இங்கு பாட்டில் எடுத்து அந்த லிஸ்ட்டு மேலே ஊற்றி என் பாவமெல்லாம் என் இயேசு ரத்தத்தினால என்ன பண்ணியிருக்காரு, கழுவி இருக்கிறாருன்னு சொன்னோன்னே பிசாசு என்ன பண்ணிட்டானோ, ஓடியே போயிட்டானோ. அல்லேலூயா. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் கல்வாரி இரத்தத்தினால் மட்டும்தான் அது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த சமாதான பலிக்கான காரியத்தில் ஒன்று, பலி மிருகம் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டப்பட வேண்டும். ஏனென்றால் பலிபீடத்தின் கொம்புகளில் யூதாவின் பாவம் எழுதப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அடுத்து லேவியராகமம் 4:25 பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த அந்த பரிகாரம் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் விரலால் எடுத்து தகன பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தத்தை தகன பீடத்தின் அழியிலே ஊற்றிவிட்டு. இப்ப தகன பலிபீடத்தின் கொம்புகளிலே ஏன் பலிமிருகத்தின் ரத்தம் பூசப்படுகிறது என்றால், யூதாவின் பாவம் என்ன பண்ண வேண்டும், கழுவப்பட வேண்டும். உங்களுடைய என்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பலிபீடத்தின் கொம்பு இன்னொரு அர்த்தத்தை காண்பிக்கிறது என்னென்றால், அது அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவா இருக்கிறது, பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அநேகருக்கு அது அவமான சின்னமாக இருந்தது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது என்னது, மேன்மையின் சின்னம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னவா இருக்கிறது, தேவ பலனா இருக்கிறது. இதுதான் என்னதுன்னா போஜன சமாதான பலி. அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. என்ன பலி, சத்தமா சொல்லுங்க, பாவ நிவாரண பலி. ஹல்லேலூயா. இந்த பாவ நிவாரண பலி என்பது ஆசாரியனோ சபையோ அல்ல பிரபுவோ சாதாரண மனிதனோ செலுத்தப்படுகிற ஒரு பலி. இந்த பாவ நிவாரண பலியை செலுத்துகிறவன் யார் அப்படின்னா, யார் இந்த பாவ நிவாரண பலியை செலுத்தலாம்னா, அறியாமையினால் என்ன செய்திருக்கணும்னா, தவறு செஞ்சிருக்கணும். என்னது, அறியாமையினால் பாவம் செய்தவனா இருந்தா மட்டும்தான் இந்த பாவ நிவாரண பலி செல்லுபடியாகும். ஹல்லேலூயா. என்ன காரியம் செஞ்சிருக்கணும், அறியாமை. அறிந்து துணிந்தே செய்கிறவனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, மன்னிப்பே கிடையாது. துணிகரமா நான் அப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன் அப்படிதான் செய்வேன் அப்படின்னு நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, அதுக்கெல்லாம் பலியே கிடையாது. அப்போ நாம் அறியாமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தவறு செஞ்சிடலாம். ஆனா அறிந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அறியாமையில நமக்கு தெரியாம நம்முடைய புத்தி பிசகில ஏதோ ஒன்று செஞ்சிடலாம். ஆனா அறிஞ்சே என்ன பண்ணக்கூடாதுன்னா, துணிந்து தவற என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அப்படி செய்வோனா இந்த பலி என்ன ஆகாதுன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனாலதான் உங்களுக்கு போதிக்கப்படாததுக்கு முன்ன நீங்க தப்பு செய்யலாம். ஆனா உங்களுக்கு போதிக்கப்பட்ட பிற்பாடு நீங்க போய் தப்பு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த பலி பாருங்க, ஆசாரியன் முழு சபை இந்த 2 பேரும் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு அவங்க பலியா செலுத்தலான்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆசாரியன் ஒரு இளங்காளையும் சபையார் அவங்களும் ஒரு இளங்காளையும் என்னவா தெரிந்து கொள்ளலாம், பலி மிருகமாய் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆசாரியனும் சபையும் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆசாரியனும் சபையும் இந்த பலியை, இந்த பாவ நிவாரண பலியை வருடத்துக்கு ஒரு முறை, சொல்லுங்க
பாவ நிவாரண பலி எத்தனை ஆசாரியனும் சபையும் எப்பெல்லாம் செலுத்தணும்? வருடத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் இந்த பலியை என்ன பண்ண வேண்டும்? செலுத்த வேண்டும். நாள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. சொல்லுங்க. யாரு? ஆசாரியனும் சபையாரும் இந்த பலியை என்ன பண்ணலாம்? செலுத்தலாம். ஒருவேளை பிரபு அல்லது பொதுவாக ஜனங்கள் ஏதாவது தப்பு செய்திருந்தால், பிரபு தப்பு செய்திருந்தால் ஒரு வெள்ளாடு, அதாவது இளம் வெள்ளாடு, கெடா, இளங்கெடா, வெள்ளாட்டில் ஒரு இளம் கிடா, ஒருவேளை சாதாரண ஜனங்களை யாராவது ஒருவர் தவறு செய்து பாவ நிவாரண பலியாக செலுத்தும்படி வந்திருந்தால், அவன் வெள்ளாடுகளில் ஒரு பெண் குட்டியை என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலி மிருகம். இது பலி எங்க செலுத்துறது அப்படின்னா, ஆசரிப்பு கூடார வாசல்ல இந்த பலி என்ன பண்ணப்படும்? செலுத்தப்படும். இந்த பலி செலுத்தப்பட்ட பிற்பாடு ஆசாரியன் இந்த சபையாருக்காகவோ அல்லது தனக்காகவோ பலி செலுத்தினா, பலி மிருகத்தினுடைய இரத்தம், கவனிங்க, ஆசாரியனுக்கும் சபையார் இவர்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியம் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பலி மிருகத்தின் இரத்தம் உடன்படிக்கை பெட்டிக்கும், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில இருக்கிற திரைச்சீலைக்கு முன்பாக, தூபபீடத்துக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்னா, அந்த திரைச்சீலைக்கு முன்பாக 7 தரம் ரத்தம் என்ன பண்ணப்பட வேண்டும்? தெளிக்கப்பட வேண்டும். அதே போல அந்த தூபபீடத்தின் 4 அந்த கொம்புகளிலும் ரத்தம் பூசப்பட வேண்டும். இது யாருக்கு பிரமாணம்னா, ஆசாரியனுக்கும் சபையாரும் பாவம் செய்த பொழுது செலுத்தப்பட வேண்டிய பிரமாணம் இதுதான் செய்யணும். அவங்க யார் செய்யணும்னா, ஆசாரியன் எடுத்துட்டு வந்து தூபபீடத்தின் கொம்புகளில் என்ன பண்ணணும்? ரத்தம் பூசப்பட வேண்டும். அதே போல திரைச்சீலைக்கு முன்பாக 7 தரம் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இது அவர்கள் செய்ய வேண்டிய முறைமை. இப்படிதான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பலி செலுத்தப்பட வேண்டும். சரி, பிரபு மற்றும் பொதுவாக ஜனம் இவங்க செலுத்துகிறதான அந்த வெள்ளாட்டுக்கடா ஒருவேளை பெண் குட்டியாக இருந்தால், அதே போல் ஆசரிப்பு கூடார வாசலிலே அது தகனிக்கப்பட்டு வெட்டப்பட்டு, இந்த ஆட்டினுடைய இரத்தம் எங்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னா, தகன பலிபீடத்தின் கொம்புகளிலே. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பலிபீடத்தின் கொம்புகளில் மட்டும் பூசணும். மீதமுள்ள இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் அடியிலேயே என்ன பண்ணிடலாம்? ஊற்றிடுவாங்க. இது பிரமாணம். இதை தான் அவங்க செய்யணும். அப்போ இது எங்கே கொல்லப்படும் அப்படின்னா, இது தகன பலிபீடத்தின் இந்த யாருக்காக? பிரபுவுக்காகவும் பொதுவாக அந்த ஒரே அது ஜனத்துக்காகவும் ஒரே மனுஷனுக்காக செய்யப்படுகிற பாவ நிவாரண பலி கொல்லப்படுகிற இடம் வந்து தகன பலிபீடத்தின் வடதுபுறத்தில். இதில் என்னென்ன பொருளை பலி செலுத்துவாங்கன்னா, கொழுப்பு, ஜவ்வு எல்லாமே என்ன பண்ணுவாங்க? பலியாக செலுத்துவாங்க. இதனுடைய தோல், மாம்சம், தலை, தொடை, குடல், அதனுடைய கழிவு எல்லாம் எங்கே சுட்டரிப்பாங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே. எங்க? பாளையத்துக்கு புறம்பே. இது என்ன பலி? என்ன? பாவ நிவாரண பலி. பாளையத்துக்கு புறமே தான் இதெல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். இங்க என்ன பண்ணக்கூடாது? தகன பலிபீடத்தில் பலியிடக்கூடாது. ஜவ்வும் கொழுப்பும் மட்டும்தான் என்ன பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா தகனிக்கப்பட வேண்டும். இதனுடைய முழு உடலும், மற்ற முழு உடலும் எங்க தகனிக்கணும், எரிக்கணும்? பாளையத்துக்கு புறம்பே சாம்பல் கொட்டுகிற இடம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தான் கட்டைகளை அடுக்கி என்ன பண்ண வேண்டும்? இது பலியாக செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது லேவியராகவும் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து குற்ற நிவாரண பலி. இந்த பலி லேவியராகவும் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலியை போலதான் இந்த குற்ற நிவாரண பலியும். இதனுடைய தோல் ஆசாரியனுடையது. இந்த மொத்த பலியையும் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. கரந்தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுவோமா? மொத்த பலியையும் இயேசு நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவருக்கே மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் அவருக்கு தான். இத்தனை வேலையும் இயேசு மிச்சமாக்கி விட்டுட்டார்.
இப்போ நமக்கு என்ன வேலை? பலி செலுத்துகிற வேலையெல்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டால் இருக்கு. ஓ, இங்கேயும் கதை தொடருதா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. நாம் தேவ சமூகத்துக்கு எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நினைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சொல்லுங்க, தேவனை ஸ்தோத்தரிக்க. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தி இருக்கிறார், பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இயேசு பலியாகணும்? இவ்வளவு பலி செலுத்தி தீர்க்கப்படாத பாவம், இவ்வளவு பலி செலுத்தி சுத்தப்படுத்தப்படாத ஒரு பகுதி இயேசுவின் ரத்தத்துல சுத்தமாகுதா? கேள்வி இருக்கா இல்லையா? இத்தனை ஆடு மாடு புறா ரத்தத்தை விட இயேசுடைய உடல்ல அவ்வளோ ரத்தம் இருந்துதா? உலக மக்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஒருத்தருடைய ரத்தம் கழுவி சுத்திகரிக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஹல்லேலூயா. சரி, இந்த பழைய ஏற்பாட்டு பலி என்னதான் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க வாசிங்க. நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அந்த கூடாரம் இக்காலத்தில் உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். கவுனிங்க, அந்த ஆராதனை எந்த ஆராதனை? இப்ப நம்ம பார்த்தல பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் பலி செலுத்துகிற இந்த ஆராதனை, அவர்கள் செலுத்தின காணிக்கை, இதெல்லாம் மனசாட்சியை என்ன பண்ணல? பூரணப்படுத்தல. அப்படின்னா மனசாட்சியில ஒன்று ஒன்று உள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்னும் நீ பாவி என்று மனசாட்சி என்ன பண்ணுகிறது? சொல்லிக் கொண்டிருக்கிறது. கவனிங்க, மனசாட்சியில பாவம் சாகவில்லை என்றால், மனசாட்சியிலே பாவம் வெளியேறவில்லை என்றால், அந்த பாவம் உள்ள இருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கும்? பேசிக்கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. காயின் ஆபேலை கொன்னுட்டார். கொன்னது காயினுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆண்டவர் வந்து காயினை பார்த்து கேட்டார், ஆபேல் எங்க? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? அவன் என்ன சொன்னான்? உன் சகோதரனாகிய என் சகோதரனாகிய ஆபேலுக்கு நான் என்ன காவலாளியோ? ஆண்டவர் ஒரு தண்டனை வச்சு காயின் அனுப்பிட்டார். பரவாயில்ல, தண்டனை பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டு காயின் போனாரா? ஐயோ, என்னை வெளியே போனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொன்று போடுவாங்களே. ஏன் ஏன் காயினுக்கு பாவம் பயம் வந்துச்சு? ஏன் காயினுடைய இருதயத்துக்குள்ள பயம் வந்துச்சு? பாவம். அல்லேலூயா. பாவத்தை யார் வேணுமானாலும் எப்படி வேணுமானாலும் பேசி மறைக்கலாம். ஆனால் நம்முடைய மனசாட்சியிலிருந்து அதை என்ன பண்ண முடியாது? எடுத்து போட யாராலும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நமக்கு இயேசு மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். இந்த பலிகள் எல்லாம் வெறுமனே வெளியில சரீர சுத்திகரிப்பை மட்டும்தான் உண்டாக்கினதே ஒழிய, இருதயத்துக்குள் இருக்கிற அந்த எண்ணங்களை அவர்களால் என்ன பண்ண முடியல? எடுத்து போட முடியல. அது போராடுச்சு, பேசுச்சு, தினமும் உன்னை குற்றவாளி என்று நிர்பந்திச்சு. அது நம்மளை என்ன பண்ணுச்சு? நெருக்குச்சு, தூங்க விடல. என்ன செய்கிறது என்று சொன்னால், அது இருதயத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? போட்டு வாட்டி வதச்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இந்த மனசாட்சியை வேதம் சொல்லுகிறது, இந்த மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம். பூரணப்படுத்த முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது வசனம் பாருங்க, 9-10. இவைகள் சீர்திருதல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. கவனிங்க, சரீரத்துக்கு ஒரு சடங்கு மட்டும்தான் இந்த பலி. இருதயத்தை என்ன பண்ணல? இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த குற்றமான சாட்சியை நீக்க முடியல. ஹல்லேலூயா. இயேசுவே நம்மள்கிட்ட வந்து பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்ம இருதயத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா அவர் யாரு? தெய்வம். அவர் யாரு? தெய்வம். அதனால்தான் திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், உன் மகனே, உன் பாவங்கள் உனக்கு
மன்னிக்கப்பட்டது. அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவிடத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி தன் கால்களை கழுவும் பொழுது இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. ஏனால் பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு என்று சொல்லும் பொழுது, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. ஏனால் இயேசுவுக்கு பெயர் என்ன தெரியுமா? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் இயேசு என்ற பெயருக்கு என்னது அர்த்தம்? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு அப்படினாலே ரட்சகர் என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தாங்க இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஏனால் அவருடைய ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம். ஹல்லேலூயா. அதே போல ரோமர் 10:3 நான் வாசிச்சோன்னா, எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவ நீதி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என்னிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்று நீ பரிசுத்தம் அடைந்து தேவ நீதியை வாங்கிக்கொள் என்று என்ன சொல்லுகிறது? தேவ நீதி சொல்லுகிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட மக்களோ சுய நீதியவே தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பலிகளையே, வெறும் சரீர சுத்திகரிப்பையே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாங்க. ஆனால் வெறும் சரீர சுத்திகரிப்பு இருதயத்தை என்ன பண்ணாது? கழுவாது, சுத்தப்படுத்தாது, குற்றமான சாட்சியை வெளியே போக்காது. அல்லேலூயா. அதனால்தான் இயேசுவே என்ன பண்ணாரு? பலி மிருகமாய் வந்தார். அல்லேலூயா. எபிரேயர் 10:1 நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறோன்னா அப்படியே பொறுமையாக நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10 நாம் அப்படியே திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கு அந்த காட்சி அழகாய் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? எபிரேயர் 10:1 நிறுத்தி நிதானமா வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினி, சர்வாங்க தகனங்களும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்புவதில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு நமக்காக சிலுவை மரத்திலே பலியானதினாலே நாம் இன்றைக்கு இயேசுவின் பெயரை, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன பலியெல்லாம் நம்மளை பரிசுத்தமாக்காது? இங்கே மேலே 8வது வசனம் சொல்லுகிறது, பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியையும் விரும்பவில்லை. அதெல்லாம் மனிதனுடைய இருதயத்தை என்ன பண்ணல? சுத்தப்படுத்தல. எதிலிருந்து சுத்தப்படுத்தல? குற்றமான சாட்சியிலிருந்து சுத்தப்படுத்தல.
அது இருக்கிறது. பலி செலுத்தின பிற்பாடு கூட மனசாட்சியில என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. அததான் இங்க நம்ம வாசிக்கிறோம். 3 வசனம் பாருங்க. அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டு என்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாயிருக்கிறது. வருஷந்தோறும் ஒரு நினைவு வருது. என்ன வருது? பாவம் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும்? பலிய செலுத்தணுங்கிற எண்ணம் என்ன பண்ணுகிறது? வருகிறது. அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நமக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டாரு. இனி நமக்கு என்ன இல்லை அப்படின்னா, பாவம் உனக்குள் இருக்கிறது என்ற குற்ற மனசாட்சி நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 5:7 வாசிச்சோம்னா, அங்கே நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிற பஸ்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்ற அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கிறிஸ்து நமக்காக என்ன ஆயிட்டாரு? பலி ஆயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவ மனசாட்சி நீங்கும்படி என்ன ஆயிட்டார்னா, பலி ஆகி நமக்கான எல்லா பாவ மன்னிப்பையும் சம்பாதிச்சு வச்சிட்டார். இப்ப நாம என்ன பண்ணணும்? எத்தனை பேர் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? அல்லேலூயா. இயேசு நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நாம என்ன பண்றோம் அப்படிங்கறதா இப்போ என்னது கேள்வி. அல்லேலூயா. 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம். நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் சொல்லுங்க, பாவங்களை நாம், அவர் எல்லாத்தையும் சிலுவையில செய்து முடித்தது மெய்தான், உண்மைதான். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் ஒரு பாவமும் செய்யலன்னு சொல்லக்கூடாது. நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை. சிலர் சொல்றாங்க என்னன்னு, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு நான் பேசுறேன் நீ அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதெல்லாம் தப்பா சரியா அப்படிங்கறத நீங்க வேதத்தை திறந்து என்ன பண்ணுங்க? வாசிங்க. கர்த்தருடைய வசனம் தான் உங்கள் இருதயத்துல என்ன மறைந்திருக்கிறது என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இதெல்லாம் பாவமா அப்படிங்கறது நீங்க வேதத்தை படிச்சாதான் தெரியும். ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், ஒரு எஜமான் எப்படி இருக்கணும், ஒரு வேலைக்காரன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு ஆசிரியன் எப்படி இருக்கணும், ஒரு ஆசாரியன் எப்படி இருக்கணும், ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், ஒரு எஜமான் எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு தொழிலை ப்ரொடக்ட் பண்ணணும், எல்லாம் எங்க இருக்குது? எந்த இடத்துல யார் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் எப்படி இருக்கு. நம்ம தகன பலிபீடத்துல பலி செலுத்துற முறையை பார்த்தோம். எத்தனை முறை இருக்கிறது, எத்தனை ஒழுங்குகள் இருக்கிறது, எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது, எத்தனை சட்டதிட்டம் இருக்கிறது. இது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை இருக்கிறது. அதன்படி வாழ்ந்தாதான் என்னது வாழ்க்கை. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றும் எப்படி இருக்கணுமா? ஒழுங்கும் கிரமமாய். எப்படி இருக்கணும்? ஒழுங்கும் கிரமமாய். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை முடிக்கிறவர்களும் ஒரு ஒழுங்கும் கிரமமும் நமக்குள்ள என்ன பண்ணும்? இருக்கணும். தகாத உறவு, தகாத பேச்சு, தகாத பழக்க வழக்கம், தகாத உரையாடல் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 1 யோவான் 1:9 நம்ம அப்படி வாசிக்கிறோம். அப்போ நம்ம பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை இடணும். எது பாவம் என்பதை உங்களுக்கு வேதம் தான் கற்று கொடுக்கும். இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:14 வாசம்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம்? வாசிங்களேன்.
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டான், அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் ஒன்று உண்டு, மன்னிக்கப்படாத பாவம் என்று ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன? அது என்ன பாவம்? அதை சொல்லுங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களே. அதை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்துட்டு அது இதுதான் அப்படின்னு என்ன பண்ண முடியல, எங்களால் கன்க்ளூட் பண்ணி முடிவாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு 4 காரியத்தை சொல்லுகிறாங்க. ஒருவேளை இதில் ஒன்றாக கூட ஒன்று இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன அப்படின்னா, முதலாவது பாருங்க, இப்போ நான் வாசிச்ச 1 கொரிந்தியர் 1 யோவான் 1:9 அறிக்கையிடாத பாவம். என்னது அறிக்கையிடாத பாவம்? ஒருவன் தொடர்ந்து துணிகரமான பாவத்தில் இருந்தும் அதை ஒருவன் அறிக்கை பண்ணாமலே இருந்தால், அதை பாவம் என்று ஒத்துக்கொள்ளாமல் அறிக்கை பண்ணாதவனாகவே இருந்தால், அவன் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்து அவன் எங்கே போயிடுவான்? நரகத்துக்கு போயிடுவான். கவனிக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற ஒருவன் தான் செய்த பாவத்தை, அது தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்து அதை குறித்து அறிக்கையே பண்ணல, இயேசுவிடத்தில் மனஸ்தாபப்படல, வருத்தமே அடையல, அவன் அப்படியே தன் இருதயத்தில் மறைச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு தன் இருதயத்தில் மறைத்தே வைத்திருப்பான் என்று சொன்னால் அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் இருதயத்தில் மனசாட்சியில் எங்கேயாவது கொஞ்சம் உருடல், நெவிடல், ஒரு சலசலப்பு, ஒரு துக்கம், ஒரு சோர்வு வருமானால் உடனே நீங்கள் அதை என்ன பண்ணுங்க? ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. இல்லைன்னா அது மன்னிக்கப்படாத பாவமா உங்களை உருட்டி விடும், நரகத்துக்கு தள்ளிவிடும். கவனம். இரண்டாவதாய் மன்னிக்கப்படாத பாவம் என்று எதை சொல்லுகிறார்கள் என்றால் கொலை குற்றம். ஒருவன் திடீரென்று எழுந்த கோபத்தினாலே ஒருவனை கொன்று விடுவான் என்றால் பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? ரத்தம் சிந்துகிறவன் எவனோ அவனுடைய ரத்தம் என்ன பண்ணப்படும்? புழுதியில் சிந்தப்படும். தான் ரத்தம் சிந்தினா அவனும் என்ன பண்ணி தான் சாகணும்? ரத்தம் சிந்தி தான் சாகணும்னு எழுதி இருக்குது. ஒருவேளை அப்படி நீங்கள் கொலைகாரனாக இருந்தால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால் கொலை குற்றம் என்ற பாவத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது என்பதை வேத பண்டிதர்கள் என்ன பண்றாங்க? சொல்லுகிறார்கள். 3வது பாவம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் அறிந்திருந்தும் தேவனுடைய குமாரனை எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் அறிக்கை பண்ணாதிருந்தா அதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஒருவேளை மனுஷகுமாரனுக்கு விரோதமான தூஷணம் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் நீங்கள் சொல்வீர்களானால் அந்த பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு விரோதமான தூஷணம்? பரிசுத்த ஆவியானவருக்கு. அதனால அபிஷேகம் பெற்ற வீட்டுக்குள்ள அபிஷேகம் பெற்ற நபர்களை குறித்த காரியத்தை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை குறித்த காரியத்தில் நீங்க எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக கைட் பண்ணி நடத்துவார். அதனால் நமக்கு அந்த நியாய தீர்ப்பு வேலைக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. அதனால் ஆவியான அந்நிய பாஷை பேசும்போது சிலர் என்ன சொல்கிறேன்னா பகடி பேசுவாங்க, பரியாசம் பேசுவாங்க. அபிஷேகத்தை நிறைய அந்நிய பாஷை பேசுறது, இந்த பகடி பேசுறது, பரியாசம் பண்ணுறதெல்லாம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம். அப்படிலாம் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். நான் உங்களுக்கு போதிக்கத்தான் முடியும். அடுத்து 4வது பாருங்க, விசுவாசத்தை மறுதலித்து போகிற பாவம். நல்லா தேவனுடைய அன்பை ருசித்தும் பரம ஈவை ருசி பார்த்தும் அற்புத அடையாளங்களை பெற்றும் அவர் தேவன் என்று அறிந்தும் விசுவாசத்தை மறுதலித்து போறது. இந்த இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசு எனக்கு வேண்டாம், நரகம் போயிடுவேன், பரவாயில்ல நான் அப்படிதான் போறேன் அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அது என்னது? விசுவாசத்தை
அப்படி ஒரு முறை கூட நீங்க சொல்லக்கூடாதுங்க. ஒரு முறை கூட இந்த இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது? விசுவாசத்தை மறுதலித்து பேசக்கூடிய காரியத்தை செய்யவே கூடாது. வசனம் சொல்கிறது, பின்வாங்கி போகிறவன் மீண்டும் தேவனிடத்தில் திரும்புகிறது கூடாத காரியமாயிடும். இந்த விபரீத விளையாட்டை யாரும் என்ன பண்ணக்கூடாது? விளையாடக்கூடாது. ஒரு முறை விக்கிரகத்துக்கு போயிட்டு வரேன், ஒரு முறை இதை பண்ணிடுறேன், ஒரு முறை அதை பண்ணிடுறேன், நான் ஆண்டவர்கிட்ட வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்டுருவேன் அப்படிங்கிற விபரீத விளையாட்டெல்லாம் விளையாடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. நம்ம அப்படி விபரீத விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது உசுறு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நரகம் போயிடுவோம். அதனால ஒரு நாளும் தேவனுடைய நாமத்தை, விசுவாசத்தை மறுதலிக்க கூடாது. இந்த காரியமெல்லாம் செய்யும் பொழுது இதுதான் மன்னிக்கப்படாத பாவம் என்றதை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். இந்த நான்குல நீங்க எதையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. பாவத்தை அறிக்கை பண்ணுங்க, மனஸ்தாபப்படுங்க, மனம் வருந்துங்க, அழுங்க, துக்கப்படுங்க. நீங்கள் அப்படி வருத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களை முழுசா தண்டிக்கலன்னா கூட மட்டாய் தண்டிச்சு மன்னிச்சு என்ன பண்ணுவார்? ஏற்றுக்கொள்வார். மட்டாயாவது தண்டிச்சு தான் ஏற்றுக்குவார். தண்டனையே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு சிச்சை உங்களுக்கு அனுப்புவார். ஏன்னா அவரும் சாத்தானுக்கு முன்னாடி படாத பாடுபடுறார். அவர் சாத்தான் போய் எப்பொழுதும் பிசாசு என்ன பண்ணுறான்? இயேசுவிடத்தில் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்போ அவன் முன்னாடி ஆண்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மன்னிப்பு கொடுத்து இல்லை என் பிள்ளை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் விடமாட்டான். இல்லை மட்டாயாவது நீங்கள் என்ன பண்ண தண்டிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா, அதை தண்டிச்சு விடுங்க அப்படின்னு நிற்பான். அதனால தான் ஆண்டவரே என்ன பண்ணுவார்? மட்டாய் தண்டிப்பார். மட்டா தண்டிக்கிறதே நம்மளால் தாங்க முடியாதுங்க. நீங்கள் என்னமோ மட்டா தண்டினா லேசாக ஒரு அடி தானே வாங்கிட்டு போயிடலாம்னு நினச்சிடாதீங்க. லேசான அடியவே என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமைப்பொழுது கைவிடுறது மகா டேஞ்சர். அதனால இமைப்பொழுது இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே தப்பிச்சிருவோம், துளிக்கு துளி தப்பிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் இமைப்பொழுது கண்ணை மூடுறதே உங்களுக்கு 10 வருஷம் 15 வருஷம் பாடாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு நாள் ஆண்டோடைய பார்வையில் என்னதான் 1000 வருஷத்துக்கு சமம். அப்படி கண்ணை மூடி முழிக்கிறது ஒரு 2 வருஷம்னு வச்சுக்கோங்க, என்னவா இருக்கும்? ஒரு 2 வருஷம் வியாதியோடு அனுப்பி விட்டார். தாவீதுக்கு 3 சோதனையை முன்னாடி வச்சார் இல்லை? என்னென்ன சோதனை? பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். ஒன்றை தான் செலக்ட் பண்ண, அதுக்கு நாள் கிடையவே கிடையாது. அந்த கொஞ்ச நாளுக்குள்ள எத்தனை பேர்? 80,000 பேர் முடிஞ்ச செத்தான். புரியுதுங்களா? நான் தான் பாவம் செஞ்ச இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சுன்னு தாவீது மன்னிப்பு கேட்டு அருவனாவு களத்தில் போய் பழி செலுத்துறதுக்குள்ள 80,000 பேர் க்ளோஸ், முடிஞ்சு போட்டாங்க. அதனால் இமைப்பொழுது அந்த மாதிரிலாம் தேவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சால் உடனே என்ன பண்ணுங்க? மன்னிப்பு கேளுங்க. மனசாட்சி கொஞ்சம் உருட்டுதுன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. அது ரொம்ப சால சிறந்தது. அதனால தான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடணும், எட்டிக்கா மாதிரி பார்க்கணும் பாவத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, மொத்த பலியும் இயேசு நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்து பாவ மன்னிப்பு தரேன் வான்னு நம்மளை கூப்பிட்டு மன்னிப்பை நமக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, பாவத்தை அறிக்கை பண்ணாமல் மறைச்சி வைக்க கூடாது, கொலை குற்றம் செய்ய கூடாது, ஆவியானருக்கு விரோதமான தூஷணம் சொல்ல கூடாது, விசுவாசத்தை மறுதலிச்சு போக கூடாது. இதெல்லாம் மன்னிக்கப்படாத பாவமாக இருந்து நம்மளை தேவ சமூகத்தை விட்டு புறந்தள்ளி விடும். அதனால் தேவன் நமக்கு எவ்வளவோ சம்பாதிச்சு வச்ச இந்த ரட்சிப்பை, இந்த மனசாட்சியிலிருந்து நம்மளை பாவத்தை வெளியேற்றுகிற இந்த சுத்திகரிப்பை நாம் அற்பமாய் நினைத்து விட்டுவிட கூடாது. அவரே நமக்கு பலியாய் நிற்கிறார். அவர் நம்மளை பார்த்து அன்போடு என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். என்னிடத்துல வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னென்றைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது, அவர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் நம்மளை அர்ப்பணிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த ஆண்டவரே ஆராதனை நாளின் காலை வேளையில விசேஷமாய் பலிகளை குறித்து எங்களோடு பேசினீங்க ஆண்டவர். மொத்த பலியும் கர்த்தர் கிறிஸ்து இயேசு எங்களுக்காய் சிலுவையில் செலுத்தி தீர்த்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர்தான் பலிபீடம், நீர்தான் பலிமிருகம், நீர்தான் பலி செலுத்துகிற ஆசாரியன் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு ஆண்டவரே போஜன பலி, நீங்க தான் எங்களுக்கு சமாதான பலி, நீங்க தான் எங்களுக்கு சர்வாங்க தகன பலி, நீங்க தான் எங்களுக்கு குற்ற நிவாரண பலி, நீங்க தான் எங்களுக்கு பாவ நிவாரண பலி அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீங்க சிலுவைக்கு போனீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பாவமே இல்லாதவர், பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தையும் பாவத்தையும் அப்பா நீ சுமந்து தீர்க்கும்படி உம்மீது ஏற்றினார் ஆண்டவர். நீரோ தகப்பனே பாவமறியாத ஆட்டுக்குட்டியாய் நின்றீராள். ஆனால் எங்களுடைய பாவத்தை நீங்க சுமந்து தீர்த்தீங்களாப்பா. நீர் தேவ ஆட்டுக்குட்டியாய் சுமந்து தீர்த்தீங்களே, நன்றி செலுத்துகிறப்பா. உங்க அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்க அன்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறப்பா. உங்களை நாங்கள் நிராகரிக்கலப்பா, உங்க அன்பை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுகிறோம். சிலுவை நாதரின் ஆண்டவரே அந்த அன்பு எங்கள் இருதயத்தை நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தேவன் ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு இணைப்பட்டதுக்காக நன்றி ஐயா. ஒவ்வொருவரையும் நீங்க தேற்றுங்க, ஆற்றுங்க, திடப்படுத்துங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க, மீட்டெடுங்க ஆண்டவரே. குற்ற மனசாட்சி நீங்க சுத்திகரிங்கப்பா ஆண்டவரே, செத்த மனசாட்சி நீங்க சுத்திகரிங்கப்பா. உங்க ரத்தம் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றும், பலப்படுத்தும், நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், கிருபையை தாரும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் சகோதரத்துவம் என்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.